உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். நீ எப்படி நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கத்தான் கோர்ட்டு சட்டம் எல்லாமே இருக்கு. நீ தைரியமாக சொல்லு. சார், நான் பாசிட்டிவ் சாஃப்ட்வேர் சொல்யூஷனில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். அங்கே அவினாஷ்னு ஒருத்தனை லவ் பண்ணேன் சார். அவன் கம்பெனி ஓனர் பிக்ஷு பாயோட தம்பி சார். கம்பெனி ஈவென்ட் மீட்டிங் இருக்குன்னு சொன்ன உடனே நான் அவர் கூட சேர்ந்து வெளியில் போனேன். போகிற வழியில் கூல்ட்ரிங்க்ஸில் என்ன கலந்தாருன்னு தெரியல. நான் அன்கான்ஷியஸாக இருந்தப்ப அவர் என்ன நியூடா வீடியோ எடுத்திருக்காரு சார். அந்த வீடியோவை காமிச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுறாரு சார். பாருங்க சார். பாருமா, நீ அழுதுகிட்டே இருந்தேன்னா அவன் உன்னை அழ வச்சுட்டே தான் இருப்பான். நீ எதிர்த்து நிக்கணும், துணிஞ்சு நிக்கணும், பயப்படக்கூடாது. ரவிக்குமார் சார், அவனை கூப்பிட. ஓகே. ரோட்ல போற பொறுக்கியும் புறம்போக்கியும் லவ் பண்ண வேண்டியது. சரி, அந்த விஷயத்தை விடுங்க. உன் பேரண்ட்ஸ் கூட நீ நினைக்க மாட்ட. அட்லீஸ்ட் உன்னோட ஃபியூச்சரை பத்தின அக்கறையாவது உனக்கு இருக்கா? சாரி சார். வா ஏசிபி, கரெக்ட் டைமுக்கு வந்திருக்க. வா, ஒரு ஸ்மால் போடலாம் ப்ளீஸ். ராம், உன்னை ஸ்டேஷனுக்கு வர சொன்னா ஸ்மாலு லார்ஜ்னு ஆஃபராடா கொடுத்துட்டு இருக்க. வரலான்னு நினைச்சேன், ஆனா என்னோட ஈகோ அவ என்ன புடிங்கிட போடான்னு என்ன தடுத்துருச்சு. பாரா, உனக்கு ஈகோ திமிரு இது எல்லாமே ரொம்ப பீக்கில் இருக்கு. அது இன்னும் அதிகமாச்சுன்னு வை, உனக்கு தான் கெட்டது. இப்போ என் கேரட்டு பத்தின டிஸ்கஷன் எதுக்கு? 10 லட்சம் தர காம்ப்ரமைஷன் ஆயிடலாம். டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சோ? அப்படியா? அப்போ 10 வேணாம், 20 எடுத்துக்கோ. என்ன இப்போ 2வது தடவை ஸ்லிப் ஆயிடுச்சோ? சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுத்துக்க. புதுசாக பிடி ஆக்டில் மைனர் அகேன்ஸ்ட் சைபர் கிரைம் இதெல்லாம் கூட சேர்த்துருக்காங்க தெரியுமா? எஃப்ஐஆர் புக் பண்ணிட்டா உனக்கு பெயில் கிடைக்கிறது கூட கஷ்டம் ராஜா. இனிமே டங்கு ஸ்லிப்பாக சான்ஸே இல்லை. 10 20 கிடையாது, 50 எடுத்துக்க. என்ஜாய். இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இவ்வளவு லேக் இருந்திருக்காதே. ஹாயா உட்காந்து ஜாலியாக ஒரு பெக் அடிச்சுட்டு போயிருப்பேன். எனக்கெல்லாம் டக்கு டக்குன்னு வேலை முடியணும். நீ சூப்பர் ஏசிபி. உன்ன மாதிரி ஒருத்தன் இருந்தா எத்தனை சட்டம் வந்தாலும் சரி, எங்களை மாதிரி ஆளுங்க பயமே இல்லாம சுத்துவோம். ஓகே பிரதர், டேக் இட். Cheers. இந்த காசு எடுத்துக்க. இந்த போய். தேங்க்யூ. நமஸ்தே பாய். பாய் யாதவ் பாய். இவன் எங்க இங்க வந்துட்டு போறான்? அது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன செட்டில்மெண்ட் ப்ராப்பரா முடிச்சிட்டீங்கல்ல? அனுப்பிட்டேன், அவ்வளவுதான். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கியா? ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறப்ப மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு வேணும்னு தோணிக்கிட்டு இருக்கு. நீ புடிச்ச உடனே வாங்குறதுக்கு பொண்ணுங்க என்ன ஆண்ட்ராய்டு போன் நினைச்சியாடா? இதே மாதிரி உன்னால உங்க அம்மா முன்னாடி உங்க அக்கா முன்னாடி கேட்க முடியுமாடா? இழுத்துட்டு வாடா அவள. டேய், அந்த திமிரு பிடிச்ச வந்திருக்காடா, ஓட்டுங்கடா அவள.
Hey. You. ஹலோ. என்னடா சங்கர் வரியா இல்லையா? டேய் எத்தனை முறைடா சொல்றது? நான் தான் வரமாட்டேன் சொல்லிட்டேல, அப்புறம் என்ன? என்ன எங்களோட வேலையை நாங்களே பாத்துக்கணும்ன்றியா? ஏய் நீ அங்க என்ன பண்ற? புரியுதா? முதல்ல வந்த வேலையை பாரு. டேய் டேய் வா, we are waiting. டேய் பூஜாங்கடா. எனக்கு வேணுங்கிறது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எனக்கு வேணாங்கிறது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் அப்படியே விட்டுருவேன். அதான் என் ஹேபிட். உங்க ஹேபிட்ஸ் ரேபிட்ஸ்லாம் எனக்கு எதுக்குடா? பூஜை அங்கன்னு சொல்லி தொலைங்கள. பூஜை எங்க இருக்கான்னு சொல்லுடா. எங்க இருக்கான்னு சொல்லு. டேய் பூஜா எங்க இருக்கான்னு கேட்டா சிரிக்கிற நீ. எங்கடா இருக்கா என் பூஜா? இப்ப சொல்ல போறியா இல்லையா? எத்தனை தடவை சொன்னாலும் அதேதான். அந்த ஹார்ட் டிஸ்க் லாக்கை ஓபன் பண்ண. அதுக்கப்புறம் ஒன்ன கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னோட கஷ்டமும் உனக்கு இருக்காது. டேய் எதுக்குடா இப்படி பண்ற? ஏய் கூல் கூல். கம் சிட் சிட். Hey, come on baby, cool. You can do it, man. ஹார்ட் டிஸ்க். டேய் பூஜை எங்க இருக்கான்னு சொல்லுடா. பூஜை எங்கடா இருக்கா? சொல்லுடா. அத்தன்றதுக்குள்ள ஹார்ட் டிஸ்க ஓபன் பண்ணல, நீயும் இருக்க மாட்ட, உன் பூஜாவும் இருக்க மாட்டா, உயிரோட இருக்க மாட்ட, நீ செத்துருவ. ஞாபகம் வச்சுக்கோ சீக்கிரம். 1 2 சந்தியா டூ இட் ஃபாஸ்ட். அந்த ஹார்ட் டிஸ்க் ட்ரேஸ் பண்ணு. எஸ் சார், யாரோ ஹார்ட் டிஸ்க் லாக் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. திரிசூலத்துக்கும் மேடம்பாக்கத்துக்கும் நடுவுல இருக்காங்க சார். கரெக்ட்டா பார்த்து சொல்லுமா. 8 9 10. முடிஞ்சுடா முடிஞ்சிச்சு. Wow. மேடம்பாக்கத்துல ஒரு ஃபேக்டரியில சார். எஸ். Yes, yes. Hey, cool, cool. அண்ணா போலீஸ் வந்துருச்சு, ஓடிருங்க. வாடா. சார் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சார். பம்பர் ஆஃபர். உங்க சர்வீஸ்லயே பெஸ்ட் ஆஃபர் வந்திருக்கு சார். பம்பர் ஆஃபரோ ஜம்பர் ஆஃபரோ அதை நான் சொல்றையா? முதல்ல அந்த எக்ஸைட்மெண்ட்டை விட்டுட்டு நடந்த விஷயத்த சொல்லு. பூஜை எங்க இருக்கா? Hey, அவளை கூட்டிட்டு போங்கடா. சொல்லுடா. என் பூஜை எங்க இருக்கா? ஒண்ணு. ஏய் பிச்சுபாய்க்கு சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ண போறாங்களாம். அவர் நம்ம ஸ்டேஷனுக்கு வராராம். சரி, அதுக்கு நாம மட்டும் எப்படியாவது அவனை தப்பிக்க வச்சுட்டா, அதே சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி போட்டு தள்ளிட்டா, நாம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு கோடி கோடியா பணம் கொட்டும் சார். என்ன சார் உங்க பேச பார்த்தா என்ன நம்புற மாதிரி தெரியல. பிச்சுபாய்கிட்ட பேசுறீங்களா? உனக்கு பிச்சுபாய் கூட தொடர்பு இருக்கா? என்ன சார் அவ்வளவு இன்னசென்ட்டான ஆளா இருக்கீங்களே சார். இங்க இருக்க எஸ்ஐ கான்ஸ்டபிள் எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்க எல்லாருக்கும் மாசம் மாசம் மாமூல் வரதே அவர்னால தான். தெரியுமா உங்களுக்கு? பேசுறீங்களா? இந்தாங்க பேசுங்க. ஹலோ ஹலோ
இப்ப பிச்சு பாயே கால் பண்ணுவார் பாருங்க. ஹலோ மிஸ்டர் ஏசிபி, உன்னுடைய நடிப்புக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆஸ்கார் ரேஞ்சுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இங்க வேண்டாம். உன் ஆபீஸ்ல இருக்க என்னுடைய ஆளுங்க, வெளியே இருக்கிற என்னுடைய கேங், மொத்தமே இந்த உலகமே உன்ன ஒரு அநியாயம் பண்ற போலீஸா தான் பார்த்துட்டு இருந்தது. ஏன்னா இந்த பிச்சு பாய் உன்னை நான் அப்படி பார்க்கல. ஏன்னா எனக்கு 6th சென்ஸ் இல்ல 7th சென்ஸ் தான் இருக்கு. ஆஃப் கோர்ஸ். இன்னும் என்னை பத்தி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? நீ ஃப்ராடா ஆக்ட் பண்ண எல்லா கேஸ்லயும் அநியாயம் மட்டும் இல்ல, நீதியும் ஜெயிச்சிருக்கு. ஹராஸ்மென்ட் பண்றவங்கள என்கவுண்டர் பண்ண. ஆமா, ஏசிபி தானே பேசுறது. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் வந்துருச்சு. அவங்கள கொன்றுங்க. ஓகே சார், நோ ப்ராப்ளம். I'll handle it.